ஹாய் சிஸ்டர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நாம் வந்து நைட்டி வந்து பீஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் நெக் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 பீஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸில் வந்து ஒரு பீஸை வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைப்பிங் லேஸ் வந்து கொடுத்துக்கலாம் நெக்குக்கு. இந்த பைப்பிங் லேஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெக் பீஸ் வந்து நல்ல பக்கம் வந்து இருக்கணும். பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு மேலே வந்து தையல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக் பீஸ் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே பைப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி வச்சுருக்கோம். ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பக்கத்தில் வந்து கரெக்டாக நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ சென்டர் வந்ததும் லைட்டாக வந்து டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த பைப்பிங்கை வந்து கரெக்டான வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பைப்பிங் லேஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தையும் வந்து ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இந்த இதுக்கு பைப்பிங்க்கு மேலே நம்ம வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு இதை வந்து பேக் சைடாக வந்து திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பும்போது ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண அந்த தையல் வந்து இந்த பக்கம் தெரியும். ஸோ இந்த தையலுக்கு மேலேயே வந்து இன்னொரு பீஸை நம்ம கரெக்டாக வந்து மேல் பக்கம் வந்து கிளாத்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த பைப்பிங் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கிளாத்து மட்டும் 2 கிளாத்துமே கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த தையலுக்கு மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ ஆல்ரெடி போட்ட தையல் வந்து இந்த பக்கம் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சரியாக தெரியலை, ஸோ நேரில் வந்து தையல் தெரியும். அதுக்கு மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கட்டிங் வந்து கொடுத்துட்டு நம்ம திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பும்போது இந்த இடத்துல வந்து நல்லா நம்ம விரலை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து இதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு கீழேயும் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நெக் பீஸு. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக மேலே வந்து கொஞ்சம் வந்து குறுகலாக இருக்கும், கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் விரிவாக இருக்கும். இதுலேயுமே வந்து பைப்பிங்கை வந்து ராங் சைடாக திருப்பி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த இடத்துலையும் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்க போகிறோம். சென்டர் வரைக்கும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டர்ன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு 2 பீஸ் நெக் பீஸ் இருக்கும். அதுலேயுமே வந்து சேம் நம்ம இதே மாதிரியே பைப்பிங் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த சைடு பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், மற்றது எதுவுமே வந்து உள்பக்கமாக போயிடும். இதே மாதிரி இன்னொரு சைடும் நெக்குக்கு வந்து இதே மாதிரி 2 சைடும் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கொடுக்க போகிறோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து பைப்பிங் கொடுக்கக்கூடாது. நம்ம மேல் பக்கம், அதாவது ஷோல்டர் மேலே வரும் இல்லையா, ஷோல்டர் பக்கம் அந்த பக்கம் தான் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கணும். இதுவுமே வந்து ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து பைப்பிங்கை வந்து திருப்பி வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரேன். ஃபுல்லாக வந்து எண்டு வரைக்கும் இந்த பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து இதையும் வந்து உள்பக்கமாக லைட்டாக மடித்து விட்டுட்டு இந்த பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரி வெளியில் வச்சுக்கணும். 2 ஸ்லீவையுமே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பைப்பிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக் பீஸு ஸ்லீவ் பீஸ் வந்து பைப்பிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத்து, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லென்த்தாக ஒரு கிளாத்து, அப்புறம் வந்து குட்டியாக ஒரு 2 பீஸ் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இந்த மாதிரி 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோட 2 சைடுமே வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு சுங்கு மாதிரி, அதாவது இந்த சமோசா வந்து மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா, நாட்டுலலாம் ப்ளவுஸில் நாட்டில் பேக்கில், அதே மாதிரி தான்
இதில் வந்து சின்னதாக வந்து இந்த 2 சைடுமே வச்சுட்டு இதை திருப்பி எடுத்துக்க போகிறோம். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக் பீஸ் வந்து 2 வந்து பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் பீஸு, இது ஃப்ரண்ட்டில் வைக்கிற இந்த நாட்டு. ஸோ இந்த 3மே வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து எப்படி நைட்டி வந்து ஃபுல்லாக இதை ஜாயின் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நைட்டியில் பார்த்திங்கன்னா 2 கிளாத் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2மே பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தை எடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மேலே இது வந்து நெக் பார்ட்டு. நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நாம் வந்து இந்த நெக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள கிளாத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச், இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சு அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம இந்த நெக்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் பக்கத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த கீழே உள்ள கிளாத்துக்கு நான் விட்டுட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா சென்டராக வந்து ஒரு மடிப்பு தெரியும். அதே மாதிரி மெயின் கிளாத்து கீழே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்லேயுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சென்டரில் ஒரு மடிப்பு தெரியும். ஸோ இந்த 2 இடமும் வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 3 ஃப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக வந்து அந்த 2 சென்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு 3 ஃப்ளீட்டு ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. திரும்ப இந்த பக்கமும் ஒரு 3 ஃப்ளீட் வந்து வச்சுக்க போகிறோம். இந்த 3வது ஃப்ளீட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து கரெக்டாக ஒன்று போல் வரணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளீட் வந்து மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக வருதான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு 3வது ஃப்ளீட் வந்து அந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ஒரே அளவாக இருக்கணும், இல்லை பெருசாக கூட நாம் வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து 2 சைடுமே வந்து நமக்கு ஈக்குவலாக அந்த கிளாத்தும் அந்த நெக் பீஸும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரியே சென்டரும் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங்க்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரியே மேல் பக்கமும் இந்த பைப்பிங்க்கு இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு வந்து நாம் வந்து நெக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பார்த்திங்கனாலே தெரியுது இந்த தையல் வந்து எந்த அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு போட்டிருக்கோன்னு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பீஸ்லேயும் வந்து நாம் வந்து சேம் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே தான் வந்து ஃப்ளீட் வச்சு சென்டர் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங்க்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து 2 மேல் பக்கமும் அண்ட் வந்து கீழ்ப்பக்கமும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து இந்த கிளாத் அப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே உள்ள கிளாத்தை வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு ஸ்லீவை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நெக் பீஸில் வந்து கரெக்டாக இந்த எண்டு வரும்போது இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஸ்லீவில் மட்டும் ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு மடிப்பு இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ அந்த மடிப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 இன்ச் அல்லது வந்து ஒரு 5.5 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் வந்து டபுள் எக்ஸலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எக்ஸலுக்கும் வந்து ஒரு அளவு இருக்குது. இந்த அளவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மடிப்பு சென்டரில் மடிப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கீழ்ப்பக்கமும் நமக்கு மேலே எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு இந்த எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு பீஸ் வந்து நெக் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் இருக்கிற அந்த இடையில உள்ள அந்த ஸ்லீவோட கிளாத்தில் வந்து பைப்பிங் பக்கத்தில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு
அந்த இடத்துல வந்து இன்னொரு கிளாத்தை வந்து கீழே வந்து அடியில் கொடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், இன்னொரு கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து கீழே வச்சுட்டு அந்த ஸ்லீவை வந்து மேல் பக்கம் வச்சுக்கிறோம். கரெக்டாக இந்த இடத்துல நல்லா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு சேம் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்பக்கம் விட்டுட்டு கீழே உள்ள கிளாத்தை உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லீவை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவும் அந்த மெயின் கிளாத்தும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக லாஸ்ட்டு வந்து எண்டில் வந்து முடிகிற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த 2 கிளாத்துமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக அந்த மாதிரி முடியணும். எண்டில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக் பீஸில் வந்து பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போ ஸ்லீவ்லேயுமே இந்த இடத்துல மேல் பக்கம் வந்து இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். இந்த செகண்ட் ஸ்டிச்சும் போடும்போதுமே வந்து நம்ம நெக் வந்து இந்த எண்டில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் வந்து நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் ஃபுல்லாமே இதே மாதிரியே ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நைட்டி ஆல்ட்ரேஷன் வந்து என்கிட்ட வேறு இடத்துல வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தையல் எல்லாமே வந்து நீட்டாக இருக்காது. நாம் வந்து புதுசாக வந்து எல்லா தையலுமே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வாங்கி நம்ம மேல் தையல் கூட போடாமையே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் இருக்கணும்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச் வந்து மெஷர் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்லுறேன். இப்போ 1/2 இன்ச்சு அந்த கேப் வந்து கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்லீவ் கிளாத்தை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சேம் வந்து நெக்கு பக்கத்தில் வந்து லாஸ்ட் எண்டு முடியும் போது வந்து நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்லீவில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வர போகிறோம். இப்போ ஸ்டிச் போட்டுகிட்டே வரும்போது ஒன் சைடு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா, இந்த நெக்கும் அப்புறம் கீழே இருக்கிற இந்த நெக்கையும் இந்த மாதிரி வச்சுட்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கீழே வந்து இன்னொரு பீஸோட அந்த நெக் பீஸை வச்சு ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். சேம் வந்து எண்டில் வந்து 2 பீஸுமே வந்து ஒரே இடத்துல வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த நைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்து முடிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். 2 சைடுமே வந்து நெக்கை ஜாயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவை ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்லீவில் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிறோம். ஆம்கோலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு 2 சைட்லேயுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்க போகிறோம். 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா நைட்டிஸ் வந்து நம்ம வாங்கியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாத்துமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஜாயின் பண்ணி நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து உள்ளே வெளியில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ 2 கிளாத்துமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். 2 சைடுமே இதே மாதிரியே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமும் வந்து சின்னதாக வந்து மடித்து நம்ம தையல் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நெக் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம அந்த நாட் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு லைன் மாதிரி அந்த மடிப்பு தெரியும். அந்த லைனில் வந்து நடுவில் வந்து நமக்கு வந்து இந்த நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இந்த நாட் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுடைய நைட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வந்து தெரியுது. ஸோ அந்த லைனில் வந்து சென்டராக வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல வச்சு நாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த நாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து 2 சைடுமே 2 குட்டியாக வந்து இந்த மாதிரி மடிப்பு வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய நைட்டி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத் நூல் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நைட்டி பீஸை வந்து நல்லா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பி எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து பைப்பிங் நைட்டி வந்து கார்மெண்ட் ஸ்டைலில் வந்து எப்படி தைக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் நைட்டிஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நைட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.